சீமான் வெர்சஸ் டிஎம்கே. ஸோ நாம் தமிழர் கட்சி வெர்சஸ் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடம் பெரியார் அப்படிங்கிற ஒரு சர்ச்சை அப்படிங்கிறது இப்போ வந்து போயிட்டுருக்கு. என்ன பிரச்சனைனா, ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, சீமான் அவர்களுக்கு வந்து பெரியார் டார்கெட்டே இல்லை. அவருடைய டார்கெட் அப்படிங்கிறது ஸ்டாலின் அவர்களையும் அவங்க ஃபேமிலியும் வந்து ஏதாவது ஒன்று கிரிட்டிசைஸ் பண்ணி ஏதாவது ஒன்று ஹீட்டை கிளப்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய விஷயம் வந்து பண்ணிகிட்ருக்கிறாரு. பட் இதில் வந்து பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நெகட்டிவ்ஸும் இருக்குது. ஸோ இதனால் சீமான் அவர்களுடைய கட்சியிலேருந்து நிறைய பேர் போகிறாங்க. இன்னொரு பக்கம் பிஜேபி ஏடிஎம்கேவுக்குலாம் சப்போர்ட் பண்ணவங்களாம் இப்போ பிஜேபி சப்போர்ட்டர்ஸ்லாம் கூட வந்து சீமான் அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து பெரியார டிஎம்கே இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸு, முன்னாள் தலைவர்கள், அப்புறம் கனிமொழி மேடம், இவங்களெல்லாம் வந்து எப்படி சண்டைக்கு இழுக்கிறது? அப்போ யாரை இழுத்தா வந்து இந்த சண்டை பெருசாகும் அப்படின்னா, நாம் வந்து பெரியாரை எழுப்போம். ஏன்னா பெரியார் தானே அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாலஜிக்கல் லீடர். ஸோ அதனால் அந்த திராவிடம் பெரியார் இப்படிங்கிற விஷயத்தை இழுத்து அதன் மூலயமா வந்து ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி அவர்களும் மொத்தமாக அவங்களுடைய ஃபேமிலி பாலிடிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சீமான் அவர்கள் வந்து என்னென்னா நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு பெரியார் பற்றி இப்படி அப்படின்னு. ஸோ சிலதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்தது அப்படின்னா, எச் ராஜாவில் அவர் அளவுக்குலாம் வந்து ரொம்ப மோசமாக வந்து பேசலை பெரியார் அவர்களை பற்றி. பட் பெரியார் சொன்ன சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அது வந்து ஒரு பாசிட்டிவாக சொல்லணும் இல்லை ஒரு நெகட்டிவாக சொல்லணும் அப்படிங்கிறத தாண்டி பெரியார் சொல்லப்படாத விஷயத்தை எதுவுமே சொல்ல சீமான் அவர்கள் பெரியார் என்ன சொன்னாரோ அந்த ஒரு விஷயத்தை தான் மக்கள் முன்னாடி வந்து எடுத்து சொல்லியிருக்கிறாரு. இப்படி வந்து சொல்லியிருக்கிறாரு, தமிழை இப்படி சொல்லியிருக்கிறாரு, திராவிடத்துக்கு இப்படி ஒரு பேர் கொடுத்துருக்கிறாரு. ஸோ நிறைய விஷயங்கள், ஸோ இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து உண்மை. ஸோ இதுக்கு வந்து ஆப்போசிட் சைடில் வந்து டிஎம்கே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பதில் வந்து சொல்லிடணுமோ தவிர, இது வந்து டே பை டே எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா, நீங்கள் ஒரு சொன்னால் நாங்கள் ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுப்போம், ரெண்டு பேரும் வந்து மாற்றி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அண்டு கனிமொழி அவர்களையும் வந்து ஒரு கடுமையான ஒரு விமர்சனம் வந்து ரீசெண்டாக பண்ணியிருந்தார். ஸோ நிறைய இவரை வந்து கூலி அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க கனிமொழி அவர்கள். இவரும் வந்து பதிலுக்கு வந்து அவங்கள வந்து பயங்கரமாக ஒரு அட்டாக் வந்து பண்ணியிருக்கிறாரு. ஸோ இது வந்து இப்படியே போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் பார்த்தோம் அப்படின்னா, கடந்த இந்த ஜனவரி மாதத்தில் இந்த பெரியார் சர்ச்சை ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு மோசமாக இந்த பெரியார் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி இந்த விமர்சனம் எப்படின்னா இந்த தனிப்பட்ட ஒரு தாக்குதலாக தான் போயிட்டுருக்கு. இது வந்து டிஎம்கேவுக்கு ஒரு சிம்பத்தியாக மாறும். ஸோ பாருங்கள், பெரியாரை வந்து இப்படி பேசிட்டாரு அப்படின்னு சிம்பத்தியாக மாறும். ஸோ ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா சீமான் அவர்களுக்கு இதனால் பிஜேபியிலேருந்து ஏடிஎம்கேலேருந்து இப்படி ஒரு சப்போர்ட்டர்ஸ் வருவாங்க அப்படின்னு தாண்டி ஆல்ரெடி இருந்தவங்களாம் பார்த்தோம்னா கொத்தா நாம் தமிழர்லேருந்து ஏற்கனவே டிஎம்கேவுக்கும் டிவிகேவுக்கும் வந்து நிறைய பேர் மூவ் ஆகிட்டுருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே இந்த பெரியார் சர்ச்சை அப்படிங்கிறது சீமான் அவர்கள் பெரியார் சொல்லப்படாத விஷயம் இல்லை, பெரியார் சொன்ன விஷயத்தையே சொன்னாலும் கூட இது பெரிய அளவில் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பேக் ஃபயராக வந்து அமைகிறதுக்கு பெரிய அளவில் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் சீமான் அவர்கள். ஸோ இருந்தாலும் பெரியார் அப்படி சொல்லியிருந்தாலுமே ஸோ அவர் சில விஷயங்கள் இப்படி சொல்லியிருக்கிறாரு, அவர் பாசிட்டிவ் நிறைய சொல்லியிருக்கிறாரு, நெகட்டிவ் சில சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் அழகாக நீட்டாக கொண்டு போயிருக்கலாம். ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு தலைவருக்கு இப்படி ஒரு பேச்சு, இப்படி ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஸோ வேண்டாம் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இன்னைக்கு விஜய் வந்துட்டார், எல்லாமே ஓகே. பட் இதுக்கு முன்னாடியும் சரி, இல்லை இதுக்கு அப்புறமும் சரி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா டிஎம்கே ஏடிஎம்கேக்கு எனக்கு வந்து ஒரு மாற்று தேவைப்பா. அப்போ பிஜேபி காங்கிரஸ் எல்லாத்துக்குமே எனக்கு ஒரு மாற்று தேவைன்னா யார் ஒரு ஸ்ட்ராங்கான லீடராக இது வரைக்கும் எந்த கட்சியோடையும் அலைன்ஸ் வைக்காமல் ஒரு லீடர் இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் அண்ட் ஒன்லி சீமான் அவர்கள் மட்டும்தான், நாம் தமிழர் கட்சி தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஹோப் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் இப்படி அவருடைய பேச்சு அப்படிங்கிறது ஒரு அவருக்கே பேக் ஃபயர் ஆகிற ஒரு விதமாக இருந்தால், ஸோ ஒரு வேளை அது வந்து ஒரு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மைனஸை, ஒரு டிக்ளைனிங்கை வந்து அவருக்கு வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ சீமான் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு பெரிய நெகட்டிவ்ஸாக இருக்குது அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அண்டு உங்களுடைய கருத்துக்கள் இந்த பெரியார் இஷ்யூ, சீமான் வர்சஸ் ஸ்டாலின் அண்ட் டிஎம்கே வர்சஸ் நாம் தமிழர் கட்சி, இந்த இஷ்யூவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன்.